வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, ஒரு 2 வருடத்துக்கு முன்பு நான் சென்னைக்கு ஒரு மீட்டிங்காண்டி, பத்திரிக்கை மீட்டிங்காண்டி போயிருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது, ஒரு நண்பர், பத்திரிக்கை நண்பர், அவர் கூட பழக்கமாகிடுது. பழக்கமாகிட்டு இருக்கும்போது அரசியலை பற்றி பேசணும், எல்லா பற்றியும் பேசணும். எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வச்சேன். அப்போ அவருக்கு தெரிஞ்ச இதை சொல்லியிருந்தார். நக்கீரன் கோபால் அவர்களை பற்றியும் அவர் பேட்டி எடுக்க போனதை பற்றி என்னிடம் கூறினார். அந்த ஸ்டோரியை உங்களிடம் சொல்லுகிறேன். அதாவது சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றி சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்போது அந்த டைமிங்கில் எல்லோரும் பேட்டி எடுக்கிறது அபூர்வம். ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் பேட்டி எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்தியமங்கலம் வருகிறது அப்படின்னா அதற்கு முன்னக்கூட்டியே ஒரு 2 கிலோமீட்டர் முன்னக்கூட்டியே ஒரு பாலத்தில் அவங்க வந்தக்கூடிய வாகனத்தில் போட்டுருவாங்க. அந்த வண்டியை போட்டுட்டு வண்டிக்குள்ளேயே சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், அதாவது சாப்பாடு, தண்ணி எல்லாமே இருக்கும். அப்போது அதுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த அவங்க 24 மணி நேரம் கூட ஆகும், ஏன் 48 மணி நேரம் கூட வண்டிக்குள்ளேயே கிடப்பாங்க. அங்கேருந்து அழைப்பு வரணும். ஒருவர் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி 2 நாள் கழித்து சொல்லுவாங்க. அப்போ 2 நாள் கழித்து தகவல் கிடைக்கும்போது அப்போந்தான் காரை விட்டுட்டு அவங்க உள்ளே போவாங்க. என்றாய் நடந்தால் போகணும். அப்போ சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே போகும்போது அந்த கூட வரக்கூடிய ஆள் சொல்லுவாங்க, நேராக போய்கிட்டே இருங்க. போயிட்டு இருக்கும்போது கீறி இருக்கும். தரையில் ஒரு குச்சியை வச்சு கீறி இருக்கும். அந்த கீறல் எப்போல்லாம் முடியுதோ அந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படிம்பாங்க. அதே மாதிரி அதை கீறி இருக்கிறத பார்த்து அந்த இடத்து பக்கம் போய்கிட்டே இருப்பாங்களாம். அந்த கீறி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நபர் அங்கேருந்து சொல்லுவாங்க, இன்னொரு நபர் அவங்க சொல்லுவாங்க, காரி துப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. இது என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு இவங்களும் காரி துப்பிக்கிட்டே போவாங்க. அதாவது சொல்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். வேறு ஆள் வருகிறதா இல்லையா என்கிறத பார்க்கிறதுக்காண்டி அதை காரி துப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதே மாதிரியே காரி துப்பிட்டு போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட டயத்தில். அடுத்தது உடைந்த சட்டிப்பானை, அதாவது மண்பானை சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்பானை சட்டி உடஞ்சி கிடக்கும். அது உடஞ்சி கிடக்கிறதா பார்த்துவாங்க. எப்போ அந்த உடையிறது நிற்கிதோ அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வருவார். அப்புறம் அந்த சட்டிப்பானை உடஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நபர் ஒரு குச்சி கொடுப்பார். குச்சி எதுக்கடா அப்படின்னு சொன்னால், ஏன்னா மலை மேலே அப்படி கிடையாது, குச்சியை தட்டிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் தட்டிக்கிட்டே போகணும். குச்சியை வச்சு இப்படி தட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். 4 பேர் போனாலும் சரி, 3 பேர் போனாலும் சரி, தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதேமாதிரி தட்டிக்கிட்டே போவாங்க. நீங்கள் தட்டுறதை விட்டிங்கன்னா எங்கால் போட்டுருவாங்க அப்படி சொல்லுவாங்க. தட்டுறதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எங்கால் போட்டுருவான், தட்டுறதை விட்டுட்டிங்கன்னா துப்பாக்கி வச்சு எங்கால் போட்டுருவான் அப்படின்னு அர்த்தம். அதனால் இவங்க தட்டிக்கிட்டே போகணும். இப்படியெல்லாம் சந்தித்து கடைசியாக தான் நம்முடைய வீரப்பன் அவர்களையே பார்க்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அவரை போய் பார்த்து அங்கே அவர் இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு பேட்டி எடுத்து, நல்ல ஒரு வீரப்பன் சொல்லப்படி பார்த்தா நல்ல தெய்வ பக்தி உடைய ஆள் அந்த அளவுக்கு. அப்போ நேரடியாக போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் பேட்டி எடுத்து வந்தார்கள் என்று என்னிடம் கூறினார்கள். அந்த கதையைத்தான் நான் உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி.